Hi everybody, இன்னைக்கு Akshas recipesல மழை காலத்துக்கு ஏத்த சுட சுட ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல கிடைக்கிற மாதிரி மசாலா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா வடைக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாமே மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை மசாலா வடையோட பேட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வடை வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள க்ரன்ச்சியாகவும் நம்ம டீ ஷாப்ஸ்லலாம் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான மசாலா வடை வீட்லேயே செய்ய போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு 8 நம்பர் காஞ்ச மிளகா, 1 இன்ச் பீஸ் இஞ்சி, 8 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கரகரப்பான ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம வடை மாவில் இதை சேர்த்து வடை போடணும். இந்த மசாலா வடை செய்யறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்க போகிறேன் நான் வடைக்கு. எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பெரிய மிக்சி ஜாரில் 2 தடவையாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா வடைக்கு இந்த மாவு கொஞ்சம் நிறையாக இருக்கணும். அப்போ தான் மசாலா வடை நல்ல கிறிஸ்பாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அங்கங்கே முழுசாக கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு அரைக்கும் போது தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வடைக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதே மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அப்படியே பிரிஞ்சு போயிடும். கடலைப்பருப்பை அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. உடனே நம்ம வடையை தட்டி எண்ணெயில் போட்டுடணும். இல்லைன்னா மாவு தண்ணி விட்டுரும். மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இப்போது இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைங்களையாக உருட்டி நம்ம மசாலா வடை தயார் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி மசாலா மினி பைட் செய்ய போகிறேன். அதனால மினி மசாலா வடை அழகழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டி மசாலா வடையாக போட போகிறேன். குட்டி குட்டியாக எல்லா மாவுங்களையும் உருட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. சூடு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வடைங்களையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உருட்டின மாவை 2 கையால் நீங்கள் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடைக்கு ஷேப் கிடச்சிரும். வெளியே கிறிஸ்பியாக நம்மளுக்கு வடை சூப்பராக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடையை போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வடையாக திருப்பி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்ஷில் மாற்றி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக அழகான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பைட்டுக்கு ஒரு வடை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு பேர் மசாலா மினி பைட்னு வச்சுருக்கேன். ஈவினிங்கில் மழை பெய்கிற டைமில் நல்ல சுட சுட இந்த மசாலா மினி பைட் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து டீ காஃபி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.